அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வசுமதி. இன்று நாம் நம்பியக பொருளில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கைக்கிளை. கைக்கிளைனா என்ன? கைக்கிளைக்குரிய இலக்கணம் என்ன? கைக்கிளைக்குரிய தலைமக்கள் யார்? கைக்கிளைக்குரிய ஏனோர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். அதற்கான விளக்கம் தான் இந்த காணொளி. கவனிங்க. கைக்கிளைக்குரிய இலக்கணம். கைக்கிளைக்குரிய இலக்கணம் சொல்லும் பொழுது இது காதலின் நுழைவு வாயில்னு சொல்லுவாங்க. இது இல்லையேல் கைக்கிளையே காதல் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நூற்பா என்ன சொல்லுதுன்னா, அதுவே காமம் சான்றா இளையோள்வையின் குறிப்பறிகாரும் குறுகாது நின்று குறிபடு நெஞ்சோடு கூறலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்புடைய அந்த தலைவனும் தலைவியும் எதேச்சையாக ஒரு இடத்தில் சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கும்போது அவளும் நோக்கினாள், அண்ணனும் நோக்கினான் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த வசனத்திற்கு இணங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவரை ஒருவர் பார்க்குறாங்க. பார்த்த மாத்திரத்திலேயே அவர் இருவருக்கும் பிடித்து விட்டது. பிடித்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆடவன் தனக்கு கணவனாக வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அந்த தலைவியானவள் தன் நெஞ்சுக்கு உரைக்கின்றாள். அதே போல் தலைவனும் இந்த ஆடவள் தனக்கு மனைவியாக வந்தால் நன்றாக இருக்குமே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு தானே முதலாக கூறிக்கொள்வது. சரியா? அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் முதலில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? தன்னுடைய நெஞ்சுக்கு தானே உரைத்து கொள்வார்கள். அதன் பிறகு வேறு ஒரு தக்க சூழல் வரும்பொழுது தான் அவங்க தங்களுடைய அந்த அன்பு வாழ்க்கையை பரிமாறிக்கொள்வாங்க. அதை தான் கைக்கிளைக்குரிய இலக்கணம்னு சொல்கிறாங்க. கைக்கிளைக்குரிய இலக்கணம்னா, அதாவது தலைவனும் தலைவியும் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றிய அந்த உள்ள கிளர்ச்சியை தன் நெஞ்சுக்கு தானே எடுத்து கூறிக்கொள்வது, அதைத்தான் சொல்கிறாங்க. அதற்கடுத்து கைக்கிளைக்குரிய தலைமக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கைக்கிளைக்குரிய தலைமக்கள் அப்படின்னா, மறையோர் மன்னர் வணிகர் சூத்திரர் என்னும் இறையோர் தத்தமைக்கு எய்தும் மற்றதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது இலக்கியங்களில் கூறப்பட்ட அந்த 4 வகை வர்ணத்தார். 4 வகை வர்ணத்தார் அப்படின்னா யாருன்னா, மறையோர் என்பவர் அந்தணர்கள், அதாவது மந்திரம் ஓதுபவர்கள். மன்னர் என்பவர் ஒரு அரசாட்சி புரிபவர். வணிகர் என்பவர் வியாபாரம் செய்பவர். சூத்திரர் என்பது மேற்கூறிய அந்த மூவருக்கும் குற்றேவல் புரிபவர் ஆகிய 4 வகை வர்ணத்தாரின் தலைமக்களுக்கும் உரியது இது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து கைக்கிளைக்குரிய ஏனோர் உரைத்தல். இப்போ 4 வகை வர்ணத்தை சொல்லிட்டோம். அதோட மற்ற ஏனோர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஏனோர் என்பவர் இதுவே மொழிந்தோர் 4வர்க்கும் மொழித்து 5 நிலத்துறை இழிந்தோர் தம்முள் உயர்ந்தோறும் எய்துப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது அந்த மேற்கூறிய அந்த 4 சொன்னோம் இல்லையா, அவங்களோடு மட்டுமல்லாமல் உயர்ந்தோர் என்று சுற்றப்பட்ட யார், அந்த 5 நில தலைவன் தலைவி மக்கள் உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு இல்லை. காதல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. அதாவது அக்ரிணையாகட்டும் உயர்தினியாகட்டும் எந்த உயிரில் இருந்தாலும் காதல் என்பது பொதுவானது, எல்லோருக்கும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்தோருக்கும் உரியது, இழிந்தோருக்கும் உரியது. எத்தன்மை வாய்ந்தவராயினும் அத்தன்மை என்று சொல்கிறோம் இல்லையா. அப்போது எத்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காதல் என்பது பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கைக்கிளையில் தோன்றக்கூடிய புணர்ச்சிகள் எத்தனை அப்படின்னு சொல்லும்போது 4 வகையில் புணர்ச்சிகள் கூறப்படுகின்றது. சரியா? 4 வகை புணர்ச்சியை இந்த கைக்கிளையில் சொல்கிறாங்க. என்னென்ன புணர்ச்சி? முதல்ல தெய்வம் தன்னில் எய்துவ கிழத்தியின் எய்தவும் படுவோம் இயற்கை புணர்ச்சி. முதல்ல என்ன சொல்கிறாங்க? இயற்கை புணர்ச்சியை சொல்கிறாங்க. இயற்கை புணர்ச்சி அப்படின்றது, அதாவது தலைவனும் தலைவியும் தெய்வத்தின் செயலால், நம்ம கூட தெய்வாதீனமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தெய்வத்தின் செயலால் அவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தலை தான் என்ன சொல்கிறோம்? தெய்வத்தின் எய்துவ முயற்சியின்றி தன்னுடைய முயற்சியாலும் சந்திப்பார்கள், தெய்வத்தின் முயற்சியாலும் சந்திப்பார்கள். இதைத்தான் இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு உள்ள புணர்ச்சி.
களவொழுக்கத்தின் கழு நிகழும் புணர்ச்சி திறமுனைத்தல்னா உள்ள புணர்ச்சி, மெய்யிரு புணர்ச்சி, கள்ள புணர்ச்சியுள் காதலருக்கு உரிப அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ள புணர்ச்சி என்றால் முதலில் உள்ளம் இரண்டும் இணைதல், அதன் பிறகு உடல் இரண்டும் இணைதல் அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, இயற்கை புணர்ச்சி என்றால் தலைவனும் தலைவியும் முதல்ல இயற்கையாகவே சந்திக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, அதாவது பெருவு இறந்தோர்க்கு பெருமை உரணும், நன்னுதற்கு அச்சமும் மடமும் ஞானமும் மன்னிய குணங்கள் ஆதலின் முன்னம் உள்ள புணர்ச்சி உரியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது தலைமகள் இருக்கா இல்லையா, அந்த தலைமகளுக்கு அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு ஆகிய 4 வகை குணங்கள் உடைய அந்த பெண்ணிற்கு உள்ள புணர்ச்சி நிகழ்வதற்கு உறைவலாக கருதப்படுறாங்க. உள்ள புணர்ச்சி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு ஆகியவை இருந்தாலே அது உள்ள புணர்ச்சிக்கு உரியவராக கருதப்படுகின்றனர். அடுத்து மெய்யுறு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, காட்சி முதலாக சாக்காடு ஈராக சொல்லப்பட்ட அந்த 10 வகை அவத்தைகள் ஏற்படும் பொழுது தான் மெய்யுறு புணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காட்சி வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை இரத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போதல் மறத்தல் மயக்கம் சாக்காடு ஆகிய 10 வகை அவத்தைகள் ஒருவனுடைய உள்ளத்திலோ இல்லது ஒருவளுடைய உள்ளத்திலோ ஏற்படும் பொழுது இவன் அன்றி இனி நான் இருக்க முடியாது என்ற சூழலில் மெய்யுறு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? காட்சி என்றால் தலைவனும் தலைவியும் தானே 2 பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி காணுதல். காட்சி, அவனை பார்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வேட்கை அப்படின்னும் போது விருப்பம் ஏற்படும். அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த பெண்ணை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்ற வேட்கை ஏற்படுது. அப்புறம் ஒருதலை உள்ளுதல் அப்படின்னா இடைவிடாது நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. மெலிதல் என்றால் அவன் உடம்பு துரும்பாக மெலிந்து விடுகின்றது. அவனை பார்க்காத காலத்தில் அவன் உடம்பு மெலிந்துடுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஆக்கம் செப்பல்னா தன் நெஞ்சில் உள்ள வருத்தத்தை பிறரிடம் கூறுதல். நான் இவனை பார்க்காமல் இத்தகு இன்னல்களுக்கு ஆளாகிறேன் அப்படின்ற தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய தோழிகளிடமோ மற்ற பிறரிடமோ கூறுதல். நாணுவரை இரத்தல்னா நாணத்தின் எல்லையை கடந்து நிற்றல். அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்ற 4 வகையான நாணத்தை சொன்னோம் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் அதாவது காதலே முழு முதற் பொருளாக நினைத்து செயல்படுதல். நோக்குவை எல்லாம் அவையே போலும். அதாவது பார்க்குற பொருட்கள் எல்லாம் அவளை மாதிரியாகவும் அவனை மாதிரியாகவும் தோன்றுதல். மறத்தல்னா அறிவு திரிதல், எல்லாத்தையும் மறந்துடுறது. மயத்துனா ஒருவித மயக்க நிலையிலே இருக்குது. சாக்காடு, இனி அவளை பார்க்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்ற நிலை வரும்பொழுது என்னவாகும்? அந்த இடத்தில் அந்த மெய்யுறு புணர்ச்சி ஏற்படும். மெய்யுறு புணர்ச்சி என்றால் உடலால் இருவரும் ஒன்று கூடுதல். சரியா? உள்ள புணர்ச்சி என்றால் உள்ளத்தால் ஒன்று கூடுதல். மெய்யுறு புணர்ச்சி என்றால் உடலால் ஒன்று கூடுதல். இதுதான் அடுத்து களவு புணர்ச்சி என்பதை பற்றி பிறகு வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.